இங்கே பாருங்கள், இந்த படகு எப்படி இயங்குகிறது. இதில் பெட்ரோல் இல்லை, மின்சாரம் இல்லை. ஒரு ரப்பர் பேண்டின் உதவியுடன் மட்டுமே நகர்கிறது. ரப்பர் பேண்டை முறுக்கி அதை விடுவிக்கவும். படகு தானாகவே நகரத் தொடங்குவதை பாருங்கள். இது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று தெரியுமா? சேமிக்கப்பட்ட ஆற்றலை இயக்கமாக மாற்ற இது மிகவும் எளிமையான ஆனால் சுவாரஸ்யமான வழியாகும். நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை முறுக்கும் போது நீங்கள் அதில் ஒரு விதமான ஆற்றலை சேமிக்கிறீர்கள். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அதை வெளியிடும் போது அதே ஆற்றல் கைனெட்டிக் ஆற்றலாக வெளியிடப்படுகிறது, அதாவது இயக்க ஆற்றல். இந்த ஆற்றல் புரோப்பல்லரை திருப்பி படகை முன்னோக்கி செலுத்துகிறது. யோசித்து பாருங்கள், நீங்களே அப்படிப்பட்ட ஒரு படகை உருவாக்க முடியுமானால் எப்படி இருக்கும்? எனவே இங்கே உங்களுக்கான சவால் என்னவென்றால், குறைந்தது 2 நிமிடங்கள் இயங்கக்கூடிய நீங்களே செய்த ரப்பர் பேண்ட் படகை உருவாக்குங்கள். நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வைத்திருக்கும் பொருட்களை கொண்டு அதை உருவாக்கலாம். அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்கள், மரக்குச்சிகள், கப்புகள் அல்லது தண்ணீரில் மிதக்கும் வேறு எதையும் கொண்டு உருவாக்கலாம். உங்கள் படகை உங்கள் முறையில் நீங்கள் விரும்பும் அளவு படைப்பாற்றலுடன் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அதை உருவாக்க நீங்கள் புத்தகங்கள், வீடியோக்கள், இணையம் அல்லது AI கருவிகளின் உதவியையும் நாடலாம். நீங்கள் ரப்பர் படகை தயாரிக்கும் வீடியோவை பதிவு செய்து பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் சப்மிஷன் போர்ட்டலில் சமர்ப்பிக்கவும். எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் கற்பனையில் உதித்த படகை இயங்க செய்ய தொடங்குங்கள்.